மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரங்களையும் புதனின் ஆதிக்கத்தையும் உடைய மிதுன ராசி நண்பர்களே, உங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். முதலாவது நட்சத்திரமான மிருகசீரிச நட்சத்திரம், அதுக்குண்டான பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். 29/3/2025 30/4/2025 வரைக்கும் சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, தொழிலில் லாபம், வேலையில் இடமாற்றம், நீங்கள் விரும்பிய இடமாற்றம் போன்ற சுப பலன்கள் கிடைக்கும். 30/4/25 30/3/2026 வரைக்கும் சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தாயார் அவங்களுக்கும் வீட்டில் உள்ள வயது மூத்தவங்க இருப்பாங்கள்ல, தாத்தா பாட்டி அப்பா அப்படினோட எடுத்துக்கலாம், அவங்களுக்கு மருத்துவ செலவு செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது. திருமணம் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய துணையோட இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 30/3/26 8/6/2027 வரைக்கும் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம், யோகம், புதிய தொழில் முதலீடு செஞ்சு புதுசாக தொழில் தொடங்குறது, வீடு நிலம் வாங்கிறது, இது போன்ற சுப பலன்கள் கிடைக்கும். கோச்சாரப்படி உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் ரிஷபத்தில், அதாவது வைகாசி மாதம் ரிஷபத்தில் செவ்வாய் வரும் காலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற எந்த இடங்களில் வந்தாலும் உங்களுக்கு செவ்வாய் சனியோடு சேர்ந்து நல்லது தான் பண்ணுவார். அப்படி ஒரு அமைப்பில் தான் இருக்குது. மிதுனம், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். 29/3/2025 30/4/2025 வரைக்கும் சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டத்தில் திருமணமாகி ஏதோ ஒரு பிரச்சனையில் திருமணம் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனையில் கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அவர் சனி ராகுவோடு சேர்ந்து உங்களை சேர்த்து வைப்பார். அப்படி ஒரு அமைப்புலையும் இருக்குது. புதுசாக இடம், வீடு, நிலம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 30/4/25 30/3/2026 வரைக்கும் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டத்தில் சுப விரய செலவுகள், அதாவது வீடு பராமரிப்பு பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். காதல் திருமணம் செய்கிறது, தொழிலில் எதிர்பாராத திடீர் நஷ்டம், இதுவும் நடக்கும். இது போன்ற பலன்கள், சுப அசுப பலன்கள் கலந்து கிடைக்கும். 30/3/2026 முதல் 8/6/2027 வரைக்கும் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகியிருந்துச்சு அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. செய்கிற தொழில் எதுவானாலும் நல்ல லாபம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள், ஒரு பிரச்சனையாக இருக்க பூர்வீக சொத்துக்கள் ரொம்ப நாளாக கிடைக்கல அப்படின்னா அந்த சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராகு கும்பத்தில் இருக்க வரைக்கும் சனி பகவானால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். மிதுனம், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். 29/3/2025 30/4/2025 வரைக்கும் சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய காலத்தில் வீடு, நிலம், இது போன்ற விஷயங்களில் பராமரிப்பு செலவு ஏற்படும். தாய் மற்றும் வீட்டில் உள்ள பெரியவருடைய உடல்நலம் முன்னேற்றம் அடையும். இப்போ அம்மாவை உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், இல்லை வீட்டில் தாத்தா பாட்டி யாராவது நம்ம உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அவங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது. 30/4/25 30/3/26 வரை சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகலை, வயது ரொம்ப 30 35 40 வயசுக்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் நல்ல வரன் கிடைக்கும். சுப விரய செலவுகள், தொழிலில் ஓரளவு லாபம் அவ்வளோதான் கிடைக்கும். வேலையில் இடமாற்றம், தொழிலில் இடமாற்றம், இது போன்ற பலன்கள் கிடைக்கும். 30/3/2026 8/6/2027 வரைக்கும் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய காலத்தில் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும். திடீர் யோகம், அதிர்ஷ்டம் கிடைக்கும்.
உங்களுடைய நட்சத்திர அதிபதி குரு மே மாதத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு வந்துடுவார். அது உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்க போகிறாரு. சனி பகவானுடைய பாதிப்பு உங்களை ஒன்றும் செய்யாது. அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு, அதாவது மிதுனத்துக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரங்கமோ நடந்தால் மேலே சொன்ன பலன்கள் கிடைக்கும். கெடுபலன்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கிடைக்கும். நான் பயப்பட வேணாம். ஒருவேளை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து, அதாவது மீனத்தில் இருந்து அஸ்தமனம் ஆகிட்டார், இல்லை வக்கரமாக இருக்கார் அப்படின்னா கெடுபலன்கள் எதுவுமே நடக்கவே நடக்காது. அப்படியே நல்ல பலன்களாக தான் மாறி நடக்கும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தை கொண்டே காமிச்சு நீங்கள் ஜாதகம் பார்க்கறனா பார்த்துக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் படித்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஜாதக புத்தகத்தை பார்த்தாலே அதில் தெரிஞ்சிடும். அந்த கட்டத்தில் போட்டிருப்பாங்க வக்ரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா அஸ்தமனம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னாக்கா நீங்கள் சனி பகவானால் உங்களுக்கு 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரம் 100%, புனர்பூச நட்சத்திரம் 100% பலனும், திருவாதிரை நட்சத்திரம் 80% பலனும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். திருநள்ளாறு சனி பகவானை வணங்கிட்டு வர்றது நல்லது. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி அப்படின்னாக்கா முக்கியமான இடங்களில் போய் ஃபஸ்ட்டு வழிபட்டு வர்றது நல்லது. அதுக்கு என்னால் முடியலை அப்படின்னா உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்லையோ அல்லது சனி பகவானுடைய தனி சன்னதி இருந்தாலோ நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சனியவோ எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நீங்கள் வணங்கிக்கலாம். உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்து. உங்களுடைய வேலை பார்த்துக்கிட்டிங்கன்னா நேரம் இல்லை, எனக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சனி பகவானை கூட வழிபடலாம். வழிபட்டால் உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். அதுக்கப்புறம் துர்க்கையம்மன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ள துர்க்கையம்மன் வழிபட்டு வர்றது சிறப்பு. அந்த ராகு காலத்தில் என்னால் முடியலை அப்படின்னாலும் இரவு நேரங்களில் போய் வழிபட்டுக்கிட்டு வர்றது நல்லது. உங்களுக்கான பரிகாரம் என்னென்னா, திருமணம் ஆனவங்க குழந்தை இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போங்க. உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு அம்மன் கோயிலுக்கு போங்க. செவ்வாய்க்கிழமை போங்க. அங்கே போகும்போது நீ என்ன கொண்டு போகணும் அப்படின்னா, வெத்தலை, பாக்கு, மஞ்சள் கயிறு, 9 கலரில் ஜாக்கெட்டு பிட்டு, கருப்பு மட்டும் தவிர்த்து, கருப்பு கலர் தவிர்த்து பிளாக் கலர் தவிர்த்துட்டு மற்ற 9 கலரில் 9 ஜாக்கெட் பிட்டு வாங்கிக்கிறங்க. இப்போ நான் மேலே சொன்ன வெத்தலை பாக்கு, மஞ்சள் கயிறு இதெல்லாம் வச்சு ஒரு தாம்பூலத்தில் வச்சு 101 ரூபா காணிக்க வச்சு கொஞ்சம் மல்லிகைப்பூ கொஞ்சம் வச்சு தாம்பூலத்தில் வச்சு அங்கே கோயிலுக்கு வரக்கூடிய சுமங்கலிகள் இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க காலில் வணங்கி விழுந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதை அவங்கள எடுத்துக்கிற சொல்லிடுங்க. இப்படி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை கிடைக்கும். உங்களுடைய குடும்பமும் நல்ல சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது, 400 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் அதை பற்றி சிந்திக்காதீங்க. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடையாவது குடும்பத்தோடு போய் உங்கள் குடும்ப பேரில் ராசி, நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேலே சொன்ன கெடுபலன்கள் ஏதாவது இருந்தால் கூட அது மாறி உங்களுக்கு 100% நல்ல பலனாக கிடைக்கும். வாழ்க வளமுடன்.